மெர்லின் கேரத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியருடைய புஸ்தகத்தில் அவர் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். கடவுளே அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரா, துதிக்கிறதுனால் உண்டான மேன்மையை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்க, கடவுளுக்குள் வளரக்கூடியவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழமான ரகசியங்களுக்குள்ள போகிறவங்க எதுக்கெல்லாம் நன்றி சொல்றாங்கன்னு பாருங்க. இல்ல, டேப்ல தண்ணி வந்தா கூட அவங்க ஆண்டவர் நன்றி சொல்லி துதிக்கிறான். பிரஷ் கிடைச்சது கூட நன்றி சொல்றான். காலை அசைக்க முடிஞ்சதுக்கு நன்றி சொல்றான். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்க நன்றி சொல்றதுனாலதான் இறை ஆட்சிக்குரிய பல மறைப்பொருட்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் அப்படி நன்றி சொல்லி துதிக்காததுனாலதான் பல ஆவிக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் கிடக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை, இறையாட்சியினுடைய மேன்மைகளை நீங்கள் புரிந்து கொண்டு உடைய வாழ்க்கையில மேலே வர வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் நன்றி சொல்லி அவரை துதிக்க ஆரம்பியுங்கள்.